வந்து இந்த கொரோனா பழம்னு சொல்லுவாங்க. நல்லா ரிச் டேஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக போச்சுன்னு சொன்னாங்களா, அதுதான் இது. வீட்டை காக்கும் தேவதை விபத்தை தவிர்க்கும் செடின்னு இதுக்கு பல பேர். ஸ்வீட் ஆப்பிள் சொல்லுவாங்க, வெல்வெட் ஆப்பிள். மேலே பார்த்தீங்கன்னா புஷ் புஷ்ன்னு சப்போட்டா காய் மாதிரி. அதோடைய சைஸ் சின்னஸு, பட் அதோட வீரியம் வந்து 3 hours அப்படிங்கிறதுனால இது பேர் மிராக்கல் ஃப்ரூட் சொல்லுவாங்க. ஜாக்னாக்க இயர்லி ட்வைஸ் வியட்நாம் பிங்க் ஜாக். இலையும் பட்டையும் ஒரே மரம். பூரா ஆரஞ்சு, மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும், பெரிய பழமாக. ரெட் பழம் தான் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ரெட் பீஸு, இது ரெட் ட்ராகன், ப்ளூபெரி, இந்தியன் ப்ளூபெரி திராட்சை மாதிரி தான் உங்களுக்கு கொத்து கொத்தாக காய்க்கும். இதுவும் ட்ரீ டைப் தான், எல்லா மண்ணிலையும் வரும். 3 years ஈல்டிங். வீட்டை காக்கும் தேவதை விபத்தை தவிர்க்கும் செடின்னு இதுக்கு பல பேர். நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா பன்னீர் புஷ்பம் நிறையா உங்களுக்கு வரும். இந்த பூ வந்து ஆமாம் வீட்டு முன்னாடி வாஸ்துக்காக வைக்கக்கூடிய ஒரிஜினல் செடி இது ஒன்று மட்டும்தான். இதோட பூ வந்து 5லேருந்து 6 மணிக்குள்ளே டானும் அந்த 1 hourல உங்களுக்கு பூ ஓப்பன் ஆயிரும். வெள்ளை கலரில் ஓப்பன் ஆகும். திருச்செந்தூரில் வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னீர் இந்த இலையில வச்சு தான் உங்களுக்கு பிரசாதமே கொடுப்பாங்க. வீட்டுக்கு வெளியே நம்ம பார்வையில் படுற மாதிரி இல்லை ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எந்த சைட்னாலையும் வச்சு வளர்த்துக்கலாம். இது பிங்க் வந்து செமி ஷேடு. பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டைரெக்டாக வெயிலும் வேண்டாம், வெயிலே இல்லாமல் இருந்தாலையும் 2 in 1. அதாவது செமி ஷேடில் வைக்கணும். ஒரு 1 hour வெயில் வரணும். அது ஒயிட் கலரில் இருக்கிறது நைட் ஸ்டார். நைட்டில் ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்கும் அந்த லீஃபை பார்க்கும் பொழுது. அது பக்கத்தில் இருக்கிறது பிளாக் பைக்கர்ஸ். பிளாக் பைக்கர்ஸுங்கிறது நம்ம போன்சாயுடைய ஃபேமிலியுடைய ரிலேஷன் தான். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா டார்க் வித் லைட் க்ரீன் காம்பினேஷனில் நல்லா ஷோவாக இருக்கும் உங்களுக்கு. பார்க்க ஃபுல்லி அவுட்டோர் பிளான்ட் தான் அது ரெண்டுமே, நைட் ஸ்டாரும் பிளாக் பைக்கர்ஸும். இது வந்து ஜப்போட்டிக்கான்னு சொல்லுவாங்க, ட்ரீ டைப் தான். நான் அந்த மரத்தோட தண்டு பகுதியில் தான் அந்த பழம் வரும், பஞ்சாக வரும். மரத்தோட தண்டு பகுதியில் தான் அந்த பழம் பஞ்சாக காய்க்கக்கூடியது ஜப்போட்டிக்கா. ஆமாம், திராட்சை மாதிரி தான். ஆமாம், 3 வருஷம் ஆகும் கண்டிப்பாக ட்ரீ ஆகணும். செடி 3 years ஆகும், டைம் எடுக்கணும். இது பரபா, இது 1 yearல நம்ம சாம்பிள் வச்சு பழம் பறித்து சாப்பிட்டாச்சு. எல்லோ கலர் பீஸு, ட்ரீ டைப் கிடையாது, செடி டைப் தான். 1 yearல உங்களுக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். பரபா நியூ வெரைட்டி ஃப்ரூட்டு. அதே தான். அது வந்து சுரேனம் செரின்னு சொல்லுவாங்க. சுரேனம் செரிங்கிறது புளிப்பு வெரைட்டி. நம்ம அரைநெல்லிக்காயை பார்த்த மாதிரி இருக்கும். ரெட் பீஸ் இது. லைட்டாக அந்த செர்ரி பெரிங்கிறதுனால லைட்டாக புளிப்பு டேஸ்ட் வரும். பீஸு கலர் சேஞ்ச் ஆகாது. ஃபைனல் வரைக்குமே உங்களுக்கு க்ரீனாகவே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயை கடிச்சிட்டு இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அந்த காரமே தெரியாது உங்களுக்கு. அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் கட் பண்ணி வளர்க்குற அளவுக்கு தான் உங்களுக்கு பழம். அது வந்து ஸ்வீட் ஆப்பிள் சொல்லுவோம். செடியை வந்து நம்ம ஹைட்டு எலும்ப விடாமல் சைடில் எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு போகாமல் அது புஷ் டைப்பில் நம்ம ஒரு செடியை கட் பண்ணால் எப்படி வளர்ப்போம் அது மாதிரி கட் பண்ண தான் நம்ம நிறைய பூ எடுத்து பழம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்வீட் ஆப்பிள் சொல்லுவாங்க, வெல்வெட் ஆப்பிள். மேலே பார்த்தீங்கன்னா புஷ்ன்னு சப்போட்டா காய் மாதிரி. அதை கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா இனிப்பாக இருக்கும். நம்ம ஆப்பிளில் கூட சமயத்தில் புளிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட் மட்டும்தான். வெல்வெட் எல்லாமே ஹேங்கிங் பாட் வெரைட்டிஸு. ஹேங்கிங் பாட் வெரைட்டிஸ் மேக்ஸிமம் வந்து லீஃப் தான் உங்களுக்கு ஷோவாக இருக்குமே ஒழிய எதுவுமே பூ வர வாய்ப்பு இல்லை. அப்படி வரும் 1 or 2 பீசஸில் வந்து பூக்கள் வரும். ஹைட்டாக இருக்கா. ஒன்று வந்து புஷ் டைப்பில் நிற்கும். பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் வந்து ரெட் பழம் தான் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ரெட் பீஸு, இது ரெட் ட்ராகன். நம்மகிட்ட இருக்குது ஒன்லி ரெட் பீஸ் மட்டும்தான். எது ஃபாஸ்ட் மூவிங்கோ அதுதான் நம்ம கொடுக்குவோம். மினிமம் 1 year டைம் எடுத்துக்கும். நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி ட்ரை பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோத்து. நிறைய தண்ணி விட்டிங்கன்னா ஸ்லோவாயிடும். அது ரம்புட்டான்னு சொல்லுவாங்க. ரம்புட்டான் வந்து கொஞ்சம் நிழல் கொடுத்து வளர்க்கணும். தோப்புங்களில் இந்த பூசா பயிருங்களில் அது மாதிரி இடையில வச்சு அதை வளர்த்து ஆளாக்கிக்கலாம். வந்து இந்த கொரோனா பழம்னு சொல்லுவாங்க. நல்லா ரிச் டேஸ்ட்டு. லிச்சி வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாளையும் வெயில் தாங்கி வரக்கூடிய வெரைட்டி தான். அது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இது லிச்சி. அது பக்கத்தில் இருக்கிறது மிராக்கல் ஃப்ரூட்டு. பழம் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னசாக தான் இருக்கும் பழம். இது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். ரெட் கலரில் கலர் மாறும். அந்த பழத்தை சாப்பிடும்பொழுது ஸ்வீட்டாக இருக்கும். சப்பி துப்பிட்ட பின்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு பச்சை மிளகாயை கடிச்சாலும் இனிக்கும், பாவக்காயை கடிச்சாலும் இனிக்கும். பழத்தோடைய சைஸ் சின்னஸு, பட் அதோட வீரியம் வந்து 3 hours அப்படிங்கிறதுனால இது பேர் மிராக்கல் ஃப்ரூட். வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். கிராம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நிழல் கொடுத்து தான் நம்ம வளர்க்க வேண்டி வரும். கிராம்பு ஆமாம், பிரியாணிக்கு ஆல் ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே. இது பிரியாணி இலையும் பட்டையும் ஒரே மரத்தில் 2 in 1 பர்பஸ் தான். பிரியாணி இலையும் கட் பண்ணி காய வச்சுக்கலாம். மரம் வந்து ஆன பின்னாடி இந்த மரத்தோட பட்டையை செதுக்கி பிரியாணி பட்டையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மரத்தில் தான் வரும். ஆமாம், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பிரியாணி இலை பட்டை ரெண்டும் ஒரே செடி தான்.
இலை நல்லா பெருசாக லென்த்தாக வரும். நம்ம இன்னும் நிலத்துல இறக்கிட்டோம்னா இன்னும் லென்த்தாக வரும். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து கொய்யா, நாட்டி கொய்யா நிறைய பேர் கேட்குறாங்க, நாட்டி தான் எங்களுக்கு வேணும்ன்ட்டு. அவங்களுக்கு இது வந்து ஸ்வீட் அம்பலம்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் அம்பலம்னாக்க காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது பேர் காட்டு மாங்கான்றது பஞ்சு பஞ்சாக தான் காய்க்கும். இது இப்போ நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா புளிப்பாக இருக்கும். இதே பழமாகவும் விட்டிங்கன்னா எல்லோ கலரில் டர்ன் ஆகி சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். காட்டு மாங்காய் இது வந்து பகவான் மாதுளையிலேயே ரெட் பீஸ் தான் கேட்பாங்க நிறைய பேர். ரெட்டு பகவான் வெரைட்டி ரெட்டாக இருக்கும். இது வந்து சீடு இருக்குது, சீட்லெஸ் கேட்பாங்க. இது சீடு. கொய்யா வந்து தாய்வான் பிங்க்கு தான் ஃபாஸ்ட் மூவிங். நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கு தாய்வான் பிங்க்குன்றது நம்ம நாட்டி எப்படியோ அதே மாதிரி தான். உள்ளே கட் பண்ணோம்னா பிங்க் கலரில் இருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சைஸாக நான் ரொம்ப பெருசாக வராது, வாழை லென்த்தாக வரும். ஃபாஸ்ட் மூவிங்கே நமக்கு தாய்வான் பிங்க்கு தான். ஜாக் சொல்லுவாங்க. ஜாக்னாக்க இயர்லி ட்வைஸ் வியட்நாம் பிங்க் ஜாக்கு. சின்ன பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்குமே காயோடு தான் இருக்கும். ஆமாம், இன்னும் ஒரு 6 months வரைக்கும் இந்த காய்களெல்லாம் நீங்கள் ஒடிச்சு விட்டு வளர்த்துட்டுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months உங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவு காய்களை இதில் வச்சு விட்டுட்டு பழம் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இவங்க ரெடியாக இருக்காங்க ஈல்டிங்க்கு. அது தேக்கு வந்து பர்மா தேக்கு. தேக்குலேயே இந்தியன் தேக்கு, பர்மா தேக்குன்னு வெரைட்டிஸ் இருக்குது. டிம்பர் வெரைட்டிலேயே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்மா தேக் தான் ஃபாஸ்ட் மூவிங்க. நாக்பூர் ஆரஞ்சு மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும், பெரிய பழமாக இருக்கும். பழம் இப்போ இல்லை, இது சீசனில் தான் வரும் பழம். ஸோ இது வந்து 1 year மினிமம் 1 year. அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு காய் வர செடி பெரிய செடி தான். ஒரு செடி